வணக்கம் நண்பர்களே, நேரண்ட பார்வை நிகழ்ச்சியில் மோகன்லால் இயக்கத்தில் மோகன்லால், மாயாராவ் வெஸ்ட், குரு சோமசுந்தரம் மற்றும் பலர் நடிப்பில் லிடியன் நாதஸ்வரம் இசையில் வந்திருக்கிற பரோஸ் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க படம் எப்படி நம்ம பார்ப்போம். சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னாடி கோவாவை ஆண்டவர் தான் போர்த்துகீசிய ராஜா டிகாமா. அவருடைய உண்மையான ஊழியம் தான் பரோஸ்ங்கிற மோகன்லால். டிகாமா ராஜாவுடைய பொண்ணுக்கு இளவரசியான இசபெல்லாங்கிற மாயாராவ் வெஸ்ட ரொம்ப நேசிக்கிறாரு பரோஸ். அந்த குழந்தை இவர் மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆனா பின்னால ஒரு சூனியக்காரையனுடைய சதியினால டிகாமா ராஜா போர்ல தோத்து போய் அவளால வசியப்படுத்தப்படுறாரு. அவருடைய பொக்கிஷம் அந்த சூனியக்காரையினால மறைக்கப்படுது. டிகாமா ராஜாவோட ஆணைப்படி அந்த பொக்கிஷம் இருக்கிற அறைக்கு உள்ளேயே பூதமா அடைக்க போறாரு பரோஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வருங்காலத்தில் இந்த பொக்கிஷத்தை டிகாமா ராஜாவோட உண்மையான சந்ததிகளை ஒப்படைக்கணும். இப்ப 400 வருஷம் கழிச்சு இந்த பொக்கிஷாரை பத்தி கேள்விப்பட்டு இதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கா பல பெரிய நிறுவன அதிபர்கள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் தான் ரோன் மாதவன்கிற பிசினஸ் மேன். அவருடைய புனித இஷாங்கிற மாயாராவ், அதாவது டபுளாட். இவங்க தான் டிகாமா ராஜாவுடைய உண்மையான 9வது சந்ததி. இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் பூதம் பரோஸ் தெரிவாரு. இந்த இஷாவினால பூதமா இருக்கிற பரோஸ் அடிமை செங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு பொக்கிஷாரையிலிருந்து வெளி உலகத்துக்கு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பத்தியும் தனக்கும் இளவரசி இசபெல்லாவுக்கும் இருந்த உறவு பத்தியும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்றாரு. கடைசி இஷா கையில சூனியக்காரனுடைய சதியை மீறி பரோஸ் பொக்கிஷாரைக்கான சாவியை கொடுத்தாரான்னு நீட்டி முழங்கி சொல்ற ஃபேண்டசி நாடோடிக்கை தான் பரோஸ் த கார்டியன் ஆஃப் ட்ரெஷர். படத்துல பரோஸ் பூதமா மோகன்லால் நல்லா பண்ணியிருக்காரு. டிகாமா ராஜாவுக்கு அவரோட குடும்பத்துக்கு பக்கம் உறுதுணையா இருந்து அவர் குடும்பத்தை பாதுகாக்கிற சீன்கள், குழந்தை இசபெல்லா மேல பாசம் காமிக்கிற காட்சிகள், ராஜா உத்தரவுப்படி சூனியக்காரிய வசியத்தினால பொக்கிஷ அறைக்குள்ள பூதமா மாறி அடைபடுற காட்சிகள், 400 வருஷம் கழிச்சு இஷா காட்டுல மட்டும் தோன்றி அலப்பறை கிளப்புற காட்சிகள், இஷாவுக்காக பாட்டு பாடி தான் யாருன்னு ஞாபகப்படுத்துற காட்சிகள், கடைசியில் இஷாவை காப்பாற்றுறதுக்காக சூனியக்காரையனுடைய இரும்பு மனிதர்களோட சண்டை போடுற காட்சிகள் எல்லாத்துலயுமே அற்புதமா நடிச்சு எவர்கிரீன் கம்ப்ளீட் ஆக்டர்னு மோகன்லால் நிரூபிச்சிருக்காரு. டைரக்ஷன் பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால என்னவோ இவருடைய பழைய அந்த மேஜிக்கல் ஆக்டிங் ஸ்டைல், அவருடைய வழக்கமான அந்த அழகான சிரிப்பு, நடைமுறை பாவனைகள், பாடி லாங்குவேஜ் நிறைய இந்த படத்துல மிஸ் ஆனாலும் ரசிகர்களை ரொம்ப ஏமாத்தாத அளவுக்கு பண்ணியிருக்காரு மோகன்லால். புலிமுருகன், லூசிபர், ஜனதா கேரேஜ் இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்துல கம்பீரமான மாஸ் ஹீரோவை பார்த்துட்டு இதுல மொட்டையடிச்சு பூதமா மோகன்லால் பார்க்க ரொம்ப வித்தியாசமா, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்காரு. சாதாரணமாக நம்ம தமிழ் படங்கள், இந்திய படங்கள்ல உயரமான ஆஜானுபாவான நடிகர்கள், அதாவது எஸ்.வி. ரங்கராவ், ஜாவர் சீதாராமன், அசோகர், வினு சக்கரவர்த்தி மாதிரி வில்லன் குணச்சித்திர நடிகர்கள் தான் இந்த மாதிரி பூதம், யமன், பீமன், கடோத்கஜன் மாதிரி முக்கியமான ஆனா நான் ஹீரோ கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் தான் முந்தி இப்படி யமன் வேஷத்துல யமனுக்கு யமன் படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முன்னணி ஹீரோ மொட்டை அடிச்சு பூதமா ஜாலியான ரோல்ல நடிக்கிறது இந்திய சினிமால இப்பதான் நினைக்கிறேன். ஜாலியான ஃபன்னியான கேரக்டர் சொல்லிட்டு இல்லையா, அதனால ஆழம் தான் மொட்டை கமல் இந்த லிஸ்ட்ல வரமாட்டாரு. அவர் அந்த படத்துல வில்லனா வந்திருப்பாரு, அதனால இது கணக்குல வராது. அடுத்து இளவரசி இசபெல்லாக்கம் இஷாவா நடிச்சுக்கிற மாயாராவ் வெஸ்ட். பார்க்க நல்லா அழகா இருக்கு அந்த பொண்ணு. கோவால நடக்கிற கதைங்கிறனால அங்க இருந்த போர்த்துகீசிய காணி வம்சாவளியை வந்து நம்ம மனசை அழகுனாலே நடிப்புனாலே கொள்ளடிக்கிறாங்க. சிறப்பான தேர்வு. ஆரம்பத்துல சூளை வரால ஏற்படுற குழப்பங்கள், ஏலம் நடக்கிற அரண்மனையுடைய பாதாள பொக்கிஷாரைக்குள்ள போய் மோகன்லாலுடைய சங்கிலியை விடுவிச்சு அவருக்கு விடுதலை கொடுக்கிற சீன்கள், விழால பூதத்தினால ஏற்பட்ட குளறுபடியினால தன்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியுற பூதம் மோகன்லால தோற்றுற சீன்கள், மோகன்லாலுடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு அவரை பத்தி தெரிய முயற்சிக்கிற சீன்கள், கடைசியில் சூனியக்காரி அடியாட்களால தாக்கப்படும் போது பரோசப்பா பரோசப்பான்னு மோகன்லால கூப்பிடுற சீன்கள், இப்படி கடைசி வரைக்கும் அற்புதமா பண்ணிருக்காங்க மாயாராவ் வெஸ்ட். அடுத்த படத்துல வர்றவங்க முக்காவாசி வெளிநாட்டுக்காரங்க தான். அதுல நம்ம ரொம்ப கவர்ந்தது டிகாமா ராஜாவா நடிச்சவரும் சூனியக்காரியா வர நடிகை பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. நம்ம குரு சோமசுந்தரம், எஸ்.பி. சுப்பிரமணியமா 1-2 சீன்ல வந்து காமெடியில பண்ணிருப்பாரு. கோபாலன் அதாத்தங்கிறவர் இந்த படத்துல மோகன்லால் கூட ஒரு உடுங்கிற ஒரு பொம்மையா மோஷன் கேப்சர் மூலமா நடிச்சிருக்காரு. அதுவும் நல்லா தான் இருந்தது. காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தது. படத்தினுடைய இயக்குனர் மோகன்லால் இயக்குனராக இருக்கும் முதல் படம். இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இமேஜ், மாஸ் ஹீரோ இமேஜ் இருந்தாலும், தானே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் தைரியமா ஒரு குழந்தைகளுக்கான படமா இயக்க முன் வந்ததுக்காகவே மோகன்லால கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். தன்னுடைய பரோஸ் கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலா இசபெல்லா கதாபாத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. அதுவும் ஒரு நல்ல அம்சம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடோடி கதையை கொஞ்சம் கூட வன்முறை இல்லாம குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி 3D வெர்ஷனோட அற்புதமான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உத்தியோட சொன்ன விதம், அந்த ஐடியா சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்கு ஆடியன்ஸை குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. பெரியவங்களுக்கு அந்த படத்தோட கதை ரொம்ப சாதாரணமா தோணும். ஏன்னா நம்ம
நம்ம ஏற்கனவே பட்டணத்தில் பூதம், அலாவுதீன் அற்புத விளக்கம், அலாதீன் படங்கள் நிறைய பூதங்களை பார்த்துட்டோம். இப்போ உள்ள சந்ததிகள் பார்க்கட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காரு மோகன்லால். படத்தில் விஷுவல் காட்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காட்சிக்கு காட்சி அனிமேஷன் சிஜி ஒர்க்கு சூப்பரா இருக்கு. உதாரணத்துக்கு பொம்மையா அவரோட ஊடு சம்பந்தப்பட்ட காட்சிகள், பொக்கிசாரை சாதனங்கள், இசபெல்லா கடலுக்குள்ள நடக்கிற காட்சிகள், கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த உயிரினங்கள், மோகன்லால் மாயாரோ கடல் தண்ணி மேல நடக்கிற காட்சிகள், கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் வரைக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நின்று பேசுது. அவ்வளோ ஒரு அற்புதமான பெர்ஃபெக்ஷனான ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு. பெரியவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பழகின கதை, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்த படத்தை உட்காந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஷுவல் எஃபெக்ட் சிஜி அனிமேஷன் ஒர்க்கு தான். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ் கூட 3D வெர்ஷனாக அந்த படத்தை கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னதான் படம் பழைய 35mm ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்தாலும் 3D காட்சிகள் இந்த படத்துக்கு நல்லா கை கொடுத்துருக்கு அப்படி சொல்லலாம். இந்த படத்துக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் சிஜி அனிமேஷன் காட்சிகள் ரெடி பண்ண டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லணும். படத்துக்கு இசை லிடியன் நாதஸ்வரம், மார்க் கில்லியன் தான் பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. மோகன்லால் சொந்த குரலில் பாடின இசபெல்லா பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துக்கு கேமரா சந்தோஷ் சிவன், கோவாவை கட்டின விதம், அரண்மனை சம்பந்தப்பட்ட காட்சிகள், பொக்கிஷா அறையை காமிச்ச விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துக்கு எடிட்டிங் அஜித் குமார் இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் 2.5 மணி நேரத்திலே படத்தை முடிச்சது ஒரு பெரிய சிறப்பான சம்பவம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்கு அருமையாக கை கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னும் அதிகப்படியாக சொல்ல போனால் இந்த படத்துக்கு உயிரே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான அந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த படத்தோடைய கதையை எழுதினவர் ஜிஜு பொன்னூஸ். வேற யாரும் இல்லை. மலையாளத்தினுடைய முதல் 70mm படமான படையோட்டம் படத்தையும், இந்தியாவில் புகழ்பெற்ற முதல் 3D படமான மைடியர் குட்டிச்சாத்தா படத்தையும் டைரக்ட் பண்ணவர் இந்த ஜிஜு பொன்னூஸ் தான். இவருடைய கதையான பரோஸ் த கார்டியன் ஆஃப் ட்ரெஷர்ங்கிற கதையை தான் மோகன்லால் வாங்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் கலவூர் ரவிக்குமார். படத்தோட ஈஸி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான் இந்த படத்தோட முதல் வில்லன் மைனஸ் பாயிண்ட். மோகன்லால் குழந்தைகளுக்கான படமா எடுக்க முடிவு பண்ணிட்டாரு. பாராட்டப்பட வேண்டிய அம்சம் தான். ஆனா அது பெரியவங்களை என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்திருக்கலாம். உதாரணத்துக்கு 1993 இந்த பேபிஸ் டே அவுட் படம் குழந்தைகளுக்கான படம் தான். ஆனா அந்த பெரியவங்க நம்மளும் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணி சிரிச்சோம். நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு இந்த படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்க்கும்போது வட்ட வட்டமா வாயிலிருந்து கொட்டாவே தான் வந்துகிட்டு இருக்கு. 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய படத்தை 2.5 மணி நேரத்துக்கு நீட்டு இழுத்து சொல்லியிருக்காங்க. பரோஸ் பூதம் டிகாமா ராஜா அவருடைய உண்மையான சந்ததியான இசாவை கண்டுபிடிக்கும் போது இடைவெளியே வருதுன்னா பார்த்துக்கோங்க படம் எந்த அளவுக்கு ஸ்லோவா போகுதுன்னு. ஆனா மோகன்லால் ஒரு போர்த்துகீசிய காண்டி குழந்தைய படத்தில் கொண்டு வந்ததுக்கு போல ஒரு கேரள குழந்தைய கொண்டு வந்திருந்தா கதை கேரளாவில் நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தா படம் மக்கள் மனசுல ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். இது ஏதோ வெளிநாட்டு நாடோடி ஃபேண்டசி கதையை பார்க்குற மாதிரி இருந்தது. படத்தில் அடுத்து என்னென்ன சீன் வரப்போது குழந்தைகளை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. 200 ரூபா கொடுத்து படம் பார்க்க உட்காந்தவங்க இந்த படத்தை விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் மட்டும் இல்லைன்னா படம் தொடங்கி ஒரு 1/2 மணி நேரத்தில் உறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னா படம் ஃபுல்லா சீரியஸா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பழைய பூதங்கள் என்னதான் அற்புதமான சாதனைகள் நிகழ்த்தியிருந்தாலும் முக்காவாசி நேரம் முகத்தை உதட்ட வளர்ச்சி நெளிச்சு அஷ்டகோணால் ஆகி கோமாளி குரங்கு சட்டையெல்லாம் பண்ணி குட்டிக்காரன் அடிச்சு கிட்டத்தட்ட காமெடி பீஸ் மாதிரியே வருங்க. அதுக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கம் படுத்துற ஒரு அசோகன் ஒரு நல்ல உதாரணம். அந்த அசோகன் பூதத்தினுடைய கோமாளி சட்டை குழந்தைங்களா இருந்த நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட சேர்ந்து பார்த்து சிரிச்சு ரசிச்சோம். ஆனா இந்த பரோஸ் பூதம் கேரக்டர் பண்ணின முன்னணி மாஸ் நடிகர்கள் மோகன்லால் இந்த படத்தோட 2வது மிகப்பெரிய வில்லன். இதுதான் இந்த படத்துல அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஹீரோவான அவரால் நம்ம ஏற்கனவே சொன்ன நடிகர்கள் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு குழஞ்சி குட்டிக்காரன் அடிச்சு காமெடி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவருடைய முந்தைய படமான மலைக்கோட்டை வாலிபன் படத்துல இவர் பண்ண அந்த பைல்வான் கேரக்டர் கேரள நெட்டிசன் சேனல் தியேட்டர்ல ஓட்டுறதோட நெட்ல போட்டு ஓட்டுன்னு ஓட்டி ட்ரோல் பண்ணி அந்த படத்தோட ஜோலியை ஒரேடியா முடிச்சு விட்டாங்க. இந்த லட்சணத்தில் மோகன்லால் கம்ப்ளீட்டா பூதமா மாதிரி குட்டிக்காரன் அடிச்சு கோமாளித்தனம் பண்ணா அவ்வளவுதான். மோகன்லால் கிட்டத்தட்ட காமெடி நடிகர் லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க. அதனால அந்த கோவா அரண்மனையில பூதம் ஏற்படுத்துற குளறுபடி சீன் தவிர மற்ற சீன்கள் எல்லாமே சீரியஸா தான் இருக்கு. காமெடி வேணுங்கிறதுக்காக நம்ம குரு சம்பவத்தை தான் பாவம் காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. அதனால பூதம் காமெடி பண்ணாதனால குழந்தைங்க ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா 3D சீன்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் சீன்களை குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா படத்துடைய மாரல் வழி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு மாரல் வழி. ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடமை உணர்ச்சியுடைய மகத்துவத்தையும் விசுவாசத்தினுடைய மகத்துவத்தையும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாரல் வழியும். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா சவுண்டாக இருக்கு. குறிப்பாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் சிஜி ஒர்க் அனிமேஷன் பிளஸ் கேமரா பிளஸ் இசை. ஆனால் ஸ்கிரீன் பிளே இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டோட குவாலிட்டிக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்க குழந்தைங்களை கூட்டி போய் பாருங்க. கதையை முதலே சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
இல்லைன்னா போரிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் படம் வர்றது ரொம்ப அபூர்வம். அதனால இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கொஞ்சம் உங்க குழந்தைங்களுக்காக ஒரு 2.5 மணி நேரம் பொறுமையா இந்த படத்தை உட்காந்து பாருங்க. மொத்தத்தில் பரோஸ் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. இதோட இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நேர்கண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.